வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். உலகின் இயற்கை வேளாண்மை கேந்திரமாக இந்தியா மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடக்கி வைத்து விவசாயிகளுக்கான PM கிசான் திட்ட நிதி உதவிகளை விடுவித்தார். 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவா மாநிலம் பனாஜியில் நாளை தொடங்க உள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழ் வழி கல்விக்கான தனி பள்ளிகளை தொடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடக்கி வைத்தார். நாடு முழுவதிலும் 9 கோடி விவசாயிகளுக்கு உதவும் வகையில் PM கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணையாக மொத்தம் 18,000 கோடி ரூபாய் நிதி உதவிகளை பிரதமர் விடுவித்தார். 10 சிறந்த இயற்கை விவசாயிகளுக்கு விருதுகளையும் அவர் வழங்கினார். நாட்டின் வேளாண் துறை கடந்த 11 ஆண்டுகளில் புரட்சிகரமான மாற்றங்களை சந்தித்திருப்பதாக விழாவில் பேசுகையில் பிரதமர் கூறினார். இந்தியாவின் பல்லுயிர் சூழல் புதிய வடிவங்களுக்கு மாறி வருவதாகவும் தற்போது உலகின் இயற்கை வேளாண்மை கேந்திரமாக இந்தியா மேம்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் வேளாண் சாகுபடி முறைகளை நவீனப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். கிசான் கடன் அட்டை மூலமாக விவசாயிகள் இதுவரை 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பலன் பெற்றுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழக ஆளுநர் திரு RN ரவி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், உழவர் சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் திரு PR பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக கோவை விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடியை மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு BJP தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி, மாநில BJP முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து கோவை விமான நிலையத்திலிருந்து விழா நடைபெற்ற கொடிசியா மைதானம் வரை சாலை பவனியாக வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் கூடி நின்று உற்சாகமாக வரவேற்றனர். மாநாட்டு மைதானத்தில் மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள இயற்கை வேளாண் பொருட்களின் கண்காட்சியை பிரதமர் திறந்து வைத்து இயற்கை விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆந்திர மாநிலம் புட்டபர்தியில் பகவான் சத்ய சாய் பாபாவின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு நினைவு தபால் தலை மற்றும் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார். இந்திய கலாச்சாரத்தில் மக்கள் சேவைக்கே மகத்துவம் அதிகம் என்றும் அனைவருக்கும் அன்பு அனைவருக்கும் சேவை என்பதே பகவான் சத்ய சாய் பாபாவின் போதனை என்றும் அவர் தமது உரையில் கூறினார். முன்னேறிய நாடு என்னும் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் சமூக நலத்திட்டங்களால் பயன்பெறுவோர் எண்ணிக்கை தற்போது 100 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பொதுமக்கள் உள்ளூர் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக பிரசாந்தி நிலையத்தில் உள்ள சாய்பாபா சமாதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு பிரார்த்தனை செய்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகி வரும் GST சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களால் கேரளத்தில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெற்று வருகிறது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களால் கேரளத்தில் விவசாயிகள், கைவினை கலைஞர்கள் மற்றும் கடலோர சமூகத்தினர் முக்கிய பலன் பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 3 லட்சம் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக திகழும் முந்திரி 18 துறைக்கான GST 5% குறைக்கப்பட்டுள்ளதால் இத்துறையில் உற்பத்தி செலவும் ஏற்றுமதி செலவுகளும் குறைந்துள்ளன. காபி தயாரிப்புகள் மீதான வரியும் 18% அடுக்கிலிருந்து 5% அடுக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதால் வயநாடு பகுதியில் அதிகம் உள்ள காபி தோட்டங்களும் காபி சார்ந்த உற்பத்தியாளர்களும் ஊக்கம் பெற்றுள்ளனர்.
பெற்றுள்ளனர். மலபார் மிளகு மீதான வரியும் கடல் உணவு பதனீட்டு துறையினருக்கான வரியும் 5% குறைக்கப்பட்டுள்ளதால் மலைப்பகுதி விவசாயிகளும் கடலோர சமூகத்தினரும் உற்சாகமடைந்துள்ளனர். கேரளத்தின் புகழ்பெற்ற ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் உடல்நல சேவைகள் மீதான வரி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் இத்துறையில் மருந்து விலை மற்றும் சேவை கட்டணங்கள் 6 முதல் 11% வரை குறைந்துள்ளன. இவ்வாறாக கேரளத்தில் பல்வேறு துறையினருக்கும் வரிச்சுமை குறைந்து வருமான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதை கண்கூடாகவே காண முடிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவா மாநிலம் பனாஜியில் நாளை தொடங்க உள்ளது. தொடக்க விழாவில் பிரபல திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள், கலைக்குழுக்கள் மற்றும் மாநில அரசுகளின் பங்கேற்புடன் வண்ணமிகு அணிவகுப்பும் இடம்பெற உள்ளது. திரைப்பட விழா நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறும். 81 நாடுகளில் இருந்து 240க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இவ்விழாவில் திரையிடப்பட உள்ளன. இவ்வாண்டு இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஜப்பானிய திரைப்படங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் அரசு சார்பில் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கேஎஸ்பி ரமேஷ், திரு சாய் ஜே சரவணன்குமார், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஆகியோரும் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் தலைமையிலும், தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் தலைமையிலும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி கற்பிக்கும் வகையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனி பள்ளிகளை தொடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய வகுப்பறைகள் மற்றும் இதர வசதிகளை திறந்து வைத்தும் புதிய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் உரையாற்றினார். புதுச்சேரியில் 190 ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும், ஒப்பந்த அடிப்படையிலான 292 ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். CBSE மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், தொடர்ந்து நம்முடைய மாணவர்களுக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகின்றது. போன CBSE பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100% தேர்ச்சியை நிறைய பள்ளிகள் பெற்றிருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த வாட்டி அதை விட கூடுதலாக மதிப்பெண்கள் நம்முடைய பிள்ளைகள் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக யாரெல்லாம் படிப்பிலே பின்தங்கி இருக்கின்றார்களோ அந்த மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு உரிய வகையிலே அவர்கள் 6ஆம் வகுப்பிலிருந்தே உரிய பயிற்சியினை கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காகவும் அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடலோர சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்திலான மத்திய அரசின் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் புதுச்சேரி பனித்திட்டு கிராமத்தில் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் முன்னிலையில் கடல் பாசி அறுவடை பணிகள் இன்று நடைபெற்றன. மீன்வளத்துறை இயக்குனர் திரு முகமது இஸ்மாயில் மற்றும் அதிகாரிகளும், பஞ்சாயத்து பிரமுகர்களும், மீனவ சுய உதவி பெண்களும் இதில் கலந்து கொண்டனர். இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, குமரி, தென்காசி, நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்றும், இது வரும் 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி
மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர் மற்றும் காரைக்காலில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. தேசிய அளவிலான கலா உற்சவ் போட்டிகளின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்ற மாநில அளவிலான கலா உற்சவ் போட்டிகளில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 83 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கலைத்துறையில் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் இயற்கை வேளாண்மை கேந்திரமாக இந்தியா மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடக்கி வைத்து விவசாயிகளுக்கான PM கிசான் திட்ட நிதி உதவிகளை விடுவித்தார். 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவா மாநிலம் பனாஜியில் நாளை தொடங்க உள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழ் வழி கல்விக்கான தனிப்பள்ளிகளை தொடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.